ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆர்ஆர்பி குரூப் டி 90 டேஸ் பிளானில் இன்றைக்கி நம்ம வந்து டே 6 வந்து பார்க்க போகிறோம். எல்லாருமே டே 5க்கான டெஸ்ட் வந்து எழுதியிருப்பீங்க. உங்கள் மார்க் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி டே 6க்கான டாபிக் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆப்டிடியூடில் ரேஷியோ. ஸோ வந்து ரேஷியோவை பேஸ் பண்ணி தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஏஜஸ் அலியேஷன் மிக்சர் எல்லாமே வந்து வரும். ஸோ அது ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா வந்து இன்றைக்கி தான் நம்மளுக்கான வீடியோஸ் ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆப்லேயே கொடுத்துருப்போம். உங்களுக்கு பைலிங்குலாக இருக்கும், தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே வந்து இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸ்டாட்டிக் ஜிகேயில் ஜென்ரல் அவேர்னஸ் டெசர்ட் பாலைவனம் நம்மளுக்கான நோட்ஸும் பார்த்தோம் அப்படின்னா வந்து தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே வந்து கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ நீங்கள் வந்து எப்படி பார்க்கணும், எப்படி டெஸ்ட் அட்டன் பண்ணணும் அதை நம்ம வந்து பார்க்கலாம். கண்டென்ட்டில் ரயில்வே ஆழ்கணக்குள்ளே வந்து போங்க. ஸோ இதில் ஆப்டிடியூடில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ரேஷியோ. ஸோ இதில் கம்ப்ளீட்டாக அந்த எல்லா கான்செப்ட்டுமே வந்து இருக்கும். இதை ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு இதுக்கான டெஸ்ட் நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம். ஸோ டெஸ்ட் இந்த டெஸ்ட் சீரிஸ் இதுக்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா டாபிக் வைஸ் டெஸ்ட்டு, ஸோ ஆப்டிடியூடு, இதில் வந்து ரேஷியோ, அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்து ஜென்ரல் அவேர்னஸில் டெசர்ட்டு, ஸோ டெசர்ட் இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ்லேயும் இருக்கும் இங்கிலீஷ்லேயும் வந்து இருக்கும். இதை பார்த்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இதுக்கான டெஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா டெஸ்ட் சீரிஸ். ஸோ இதுக்குள்ளே டாபிக் வைஸ் டெஸ்ட்டு, சயின்ஸ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ், இதில் அந்த டெசர்ட் அப்படிங்கிற நேமில் இருக்கும். ஸோ இந்த டெஸ்ட் நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ டெஸ்ட்டு கொஸ்டினும் பைலிங்குலர் தமிழ் இங்கிலீஷில் வந்து இருக்கும். நம்ம எல்லா டெஸ்ட்டுக்கும் ரேங்கிங் வந்து கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் டெஸ்ட்டு அட்டன் பண்ணி மறுபடியும் 2 மணி நேரம் கழிச்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரேங்கிங் வந்துடும். ஓகே, ஸோ ரேங்கிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து லைவ் ரேங்கிங் தான், அப்பப்போ லைவ் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் அட்டன் பண்ணும்போது ஒரு 50 பேர் தான் அட்டன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 50 பேரில் உங்கள் ரேங்க் என்னென்னு வரும். இதே அந்த டெஸ்ட்டை வந்து ஒரு மாதம் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா 500 பேர் அட்டன் பண்ணிட்டாங்க அப்படின்னா 500 பேரில் உங்கள் ரேங்க் என்ன அப்படிங்கிறது வந்து அப்டேட் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் வந்து அப்பப்பவும் போய் ஆல்ரெடி அட்டன் பண்ண டெஸ்ட்டில் ஸோ வந்து இப்போ நம்மளோட லைவ் ரேங்கிங் என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்துக்கலாம். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.